அனைவருக்கும் வணக்கம். இகர எகரம் இறுதி விரவும். இந்த நூற்பா போலியில மற்றொரு வகை என சொல்றாங்க. இப்ப என்ன அப்படின்னா, ஒரு மொழியோட இறுதியில இகரமும் எகரமும் ஒன்று வர வேண்டிய இடத்துல மற்றொன்று வருவது, அதுதான் விரவி வருதல். அப்ப அந்த அடிப்படையில நாய் என்பது எகர ஒற்று வருகின்ற இடத்துல இகரம் முடிகிறது. அதனால இத விரவி வருதல். இதுல பொருள் மாற்றம் ஏற்படாது. சொல்லுல அந்த எழுத்து மாற்றம் ஏற்படுது, ஆனால் பொருள் மாற்றம் இல்லை. விரவி வருதல்னாலே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று வர வேண்டிய இடத்துல மற்றொரு எழுத்து வருவது, அதுதான் விரவி வருதல். இது வர வேண்டிய இடத்துல அது வரும், அது வர வேண்டிய இடத்துல இந்த எழுத்து வரும். விரவி வருதல். இது வருன்ற இடத்துல அதுதான் வரும் அப்படின்னு கிடையாது. ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று மாறி வரலாம். அந்த அடிப்படையில் வருவது அதுதான் விரவுதல். அந்த உரிய எழுத்துக்களாக இகர வகரத்தை இவர் குறிப்பிடுகிறார். அதுவும் இறுதியில், ஒரு மொழியுடைய இறுதியில சொல்றாரு. இது ஒருபடி மேல ஒரு கூடுதல் தகவலாக நச்சினார்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நச்சினார்கர் சொல்வது இறுதிக்கண் ஓசை விரவி வரும் அப்படின்னு சொல்றாரு. அது நான் ஏற்றுக்கக்கூடிய ஒரு கருத்தாக தான் இருக்கு. ஏன்னா ஓசை தான் விரவி வருதல் என்பது உண்மையில பொருத்தமுடையதாக இருக்கு. அந்த ஓசையை தான் நம்ம இங்க வரி வடிவம் கொடுக்கிறோம். அதனால இறுதிக்கண் ஓசை விரவி வருதல் என்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அது ஒரு மிக முக்கியமான கருத்தாகவே நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. அந்த ஓசைக்கு தான் நம்ம வரி வடிவம் கொடுக்கிறோம். ஓசை தான் முதல்ல, அடுத்ததுதான் வரி வடிவம். ரொம்ப எளிமையான இருப்பா, கண்டிப்பா புரியும். நன்றி, வணக்கம்.